என்பவர், அவருடைய மகன், அவருடைய சகோதரர்கள், அவருடைய சகாக்கள் அனைவரும் 20க்கும் மேற்பட்டவர் திடீரென்று வந்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மிகப்பெரிய படுகாயம் அடைந்து மண்டை உடைந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு மண்டை உடைகிறது, அவருடைய கணவருக்கு மண்டை உடைகிறது, அவர் கணவருக்கு கை உடைகிறது, அவன் மகன் மிகப்பெரிய காலில் ரத்த வரை அளவுக்கு காயமடைகிறான். அந்த ரத்தத்தோடு கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்துக்கு வந்து புகார் செய்ய வருகிறார்கள். அந்த சாதி வரி குறித்த திருவாக்கு கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் காவல் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். முன்னாடியே அடியே அடிச்சுட்டு முன்னாடியே வந்து காவல் நிலையத்தில் வந்து உட்கார்ந்து நான் புகார் கொடுக்குறேன் அவங்க மேல அப்படின்ற எண்ணத்தோடு புகார் கொடுக்கிறதுக்கு அங்க இருக்கிறார். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த புஷ்பராஜ் அவர்களின் தலைவரும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். காவல்துறை உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று கூறிய போது மருத்துவமனையில் வந்து அவர்கள் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு உள்நோயாளாக சிகிச்சை பெற்று வருகிறார். இன்னும் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் புஷ்பராஜ் இதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்றுதான் வருகிறார். 28ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் செய்கிறார்கள். இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமானவர் திருவாக்குதான் முக்கிய குற்றவாளி. அந்த முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று காவல் நிலையத்தில் நாங்கள் வந்து கூறினோம். 2 நாளில் கைது செய்வோம் என்று வாக்களித்தார்கள். இன்னும் அந்த முக்கிய குற்றவாளி